எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோ போடுற மாதிரி இருந்ததுங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து வீட்டில் வந்து ரிலேஷன் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுருவோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசிஎஸ் டெவலப் பண்ணிங்க. டே ட்ரைம் வச்சிருக்கோம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $39,963 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு தெளிவான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, டெய்லியோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்ச பிறகு மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆகிருக்க லெவல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 42,000, அதாவது 40,200. ஓகேங்களா? 40,250. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40,500 தான் நம்மளுக்கு லெவலாக இருந்தது. அதுக்கு கீழே ஒரு விக்கு விட்டதுனால அந்த லெவல் மாறி இப்போ 40,250 லெவலாக இருந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றது பாருங்கள். ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சு பிரேக் வச்சு இப்போது அந்த லெவல்லையும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேமர் ஷேப் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஹேமர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ப்ரைஸ் மேலே போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்க ரேஞ்ச் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியாவுக்கு மேலே ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ ஹேமர் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணவே இல்லை. ஸோ டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 38,396லேருந்து 36,723. ஓகேங்களா? இது ரவுண்டு ஃபிகராக பார்த்தீங்கன்னா 38,400லேருந்து 36,700 இதுதான் ரேஞ்சாக வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேமரை பார்த்த உடனே மேபி என்ன ஆவாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரைஸ் உளுத்துளி கீழே வந்துச்சு, இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகும். ஏன்னா இது வந்து 40,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா வந்தது இல்லையா? ஸோ அதை உடச்சிட்டு ஒரு ஹேமர் வந்ததுனால மேபி இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹேமர் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா, இந்த ஹேமர் கீழேயும் போகும் மார்க்கெட். ஓகேங்களா? ஹேமருக்கு கீழே போயிட்டு இந்த டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னா, ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணிட்ட பிறகு தான் ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒரு வேலிடாக இருக்கும். ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு மேலே போகிறதா கூட அது வந்து பெரிய லெவலில் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். செகண்ட் இன்னொரு சினாரி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து டேப் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று இந்த டிமாண்ட் ஏரியாவையும் உடச்சிட்டும் போகலாம், இல்லை அந்த டிமாண்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து டேப் ஆகிட்டு நிற்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இனிமேல் மார்க்கெட்டை நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட்டு, மார்னிங் மார்க்கெட்டு, ஈவினிங் மார்க்கெட்டு பிரிச்சுக்கணும். மார்னிங் மார்க்கெட்டு சைலண்ட்டாகவும் ஈவினிங் மார்க்கெட்டு வயலண்ட்டாகவும் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நல்ல மூமெண்ட்டு கொடுக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு கன்சல்டேஷன் தான் ஆகுது மார்க்கெட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீக்கோட கடைசி நாள். ஓகேங்களா? ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேபி நம்மளுக்கு இந்த லோவையும் கிராஸ் பண்ணி மார்க்கெட்டு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ண வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சாட்டர்டே சண்டே இருக்குங்களா? ஸோ அந்த சாட்டர்டே சண்டேயில் மேபி அவன் இந்த இடத்துல கன்சல்டேட்டே ஆக்கிடுவான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ கன்சல்டேட் ஆகிட்ட பிறகு மண்டேவும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெட்டோட மீட்டிங் வருது. ஓகேங்களா? 30-31 வந்து ஃபெட்டோட மீட்டிங். 30-31 31 ஃபஸ்ட்டான்னு தெரியல. ஓகேங்களா?
ஸோ 30 வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஃபெட்டோட மீட்டிங்கும் ஒன்று வருது ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அகெயின் ரீக்ளைம் ஆகும் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ மேபி ரீக்ளைம் ஆயிடுச்சுன்னா அது எதை குறிக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் இது கீழே வந்துடும். கீழே வந்து இந்த ஏரியாவில் ஏதாவது க்ளோஸ் வச்சிடும். சாட்டர்டே சண்டே வந்து இதே ரேஞ்சில் நின்றுட்டு, மண்டேவும் இதே ரேஞ்சில் நின்றுட்டு, டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரேஞ்சு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பம்ப் மாதிரி காமிச்சு நிறுத்திட்டான்னா என்ன ஆகும்னா, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து மேல் நோக்கி போகும். எது வரைக்கும் போகலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற சப்ளைவுக்கும் போகலாம் ஓகேங்களா. அது என்ன சப்ளைன்றது நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணுன்னா 44,000 49,000 இது வந்து ஒரு சப்ளை ஏரியா ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸோ லாஸ்ட்டாக வரைஞ்ச சப்ளை ஏரியா, இந்த சப்ளை ஏரியாவை மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு மறுபடியும் போய் இந்த இடத்த டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு புல் பேக்காக தான் இருக்குமே ஒழிய ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஓகேங்களா. புல் பேக்னா ப்ரைஸ் இங்கே உடச்சிட்டு இங்கே வந்ததுக்கு இது இந்த லெவலுக்கு கீழே வந்ததுக்கு இது வந்து கொஞ்சம் மேலே போகும். அது வந்து புல் பேக் லெவல் மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப இதே ஏரியாவை தொட்ட உடனே ஓகேங்களா, திரும்ப இதே ஏரியாவை தொட்ட உடனே நம்மளுக்கு ஏதாவது ஒரு மறுபடியும் ரிவர்சல் பேட்டர்ன் கிடச்சிதுன்னா ப்ரைஸு மறுபடியும் ஃபால் நோக்கி வரும் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ இதுதான் நான் சொல்ல வருது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு இதே ஏரியாவில் வந்து இப்போது வந்து 40,500 ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு மந்த்லி கேண்டல் க்ளோசிங் வேறு இருக்குது சரிங்களா. ஸோ மந்த்லி கேண்டல் க்ளோசிங் வச்சிருச்சுன்னா இதே ரேஞ்சில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆகிடும். அப்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இங்கேருந்து ரீக்ளைம் ஆகி புல் பேக்காக மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது வந்து February 1 அதாவது February 1st வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து மந்த்லி கேண்டலில் பார்த்தோம்னா ஸோ இந்த மாதம் கேண்டலே ஃபார்ம் பண்ணிருப்பாருங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து January 1st வீக் 2nd வீக்லேயே என்ன ஆயிடுச்சு, இதோட ஹையும் உடச்சிச்சு, இதோட ஹையும் உடச்சிச்சு. சாரி, ஃபஸ்ட்டு வீக்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஹையும் உடச்சிச்சு. ப்ரைஸ் நல்லா மேலே போகுது ஓகேங்களா. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அது விக்கா மாதிரி கீழே வந்துருச்சு ஓகேங்களா. இன்னொரு 5 நாள் தான் இருக்குது கேண்டல் க்ளோசிங்கு, கீழே வந்துருச்சு. அதே மாதிரி தான் என்னென்னா February நான் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். February 1st வீக்கே இல்லைனா 1st தேதிக்குள்ளேயே மார்க்கெட் வந்து கடன் மேலே ஏறிச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ இது மேபி வந்து அதிகபட்ச டைம் வந்து புல் பேக்காக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கும். மேலே போய் டச் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த ரேஞ்ச் வந்து அப்படியே விக்கா மாதிரி அப்படியே கீழே ஃபால் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி ஃபால் ஆயிடுச்சுன்னா இது நம்மளுக்கு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னா அது வரைக்கும் பாருங்கள், இதுதான் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் மந்த்லியில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அந்த கேண்டல் பாருங்கள், ஸோ ஓப்பன் ஆகிட்டு மேலே விக் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தது இல்லைங்களா. இந்த மாதிரி கேண்டல் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு விக்கு மாதிரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஃபுல் பாடி ரெட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. February கேண்டல் வந்து ரெட்டாக தான் ஃபார்ம் ஆகும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டிங்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும். இந்த டிமாண்டை டாப் பண்ணும். இந்த டிமாண்ட்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 38,400லேருந்து 36,700. ஸோ கிட்டத்தட்ட வந்து 38,000 அகெயின் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கஸ் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸே கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லெஸ்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்களே வந்துட்டு ஓன் லெஸ் பண்ணிட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.